إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வட்டார் பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறி தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த ரமலான் மாதம் இன்னும் சில நாட்களில் நம்மை எல்லாம் வந்தடையவிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் மாதத்தை அடைகின்றோம். ரமலான் மாதத்தை அடைகின்ற நாம் அதில் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு சடங்காக காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் செய்து வருகின்றார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சடங்காக செய்கிறோமா, அல்லது அந்த ரமலான் மாதத்தை நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு மாதமாக, நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு மாதமாக, நம்முடைய இறை நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக, நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பு மிகுந்த அவனுடைய அருள் நிறைந்த பரக்கத் நிறைந்த எத்தனையோ காலகட்டங்களை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அந்த காலகட்டங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ரமலான் என்ற மாதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகளுக்கும் அல்லாஹ் பல சிறப்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் ஏராளமான பாக்கியங்களையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான்.
திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. அந்த திருமறை குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், அது உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. யாரெல்லாம் நேர்வழியை விரும்புகிறார்களோ, யாருடைய உள்ளத்திற்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அப்படிப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் அது நேரான பாதையை காட்டக்கூடியது. பையினாத்தி மினல் ஹுதா, அது நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியது. நேர்வழி என்று நாம் பொதுவாக குருட்டுத்தனமாக இது நேர்வழி என்று திருமறை குர்ஆன் சொல்லாது. பையினாத்தி மினல் ஹுதா, இந்தந்த அடிப்படைகளை எல்லாம் இது சரியான நேர்வழி என்று நேர்வழியை அது தெளிவுபடுத்தக்கூடியது. ஒரு ஃபுர்கான், உண்மை எது பொய் எது என்பதை பிடித்து காட்டக்கூடியது. யாரெல்லாம் இந்த திருமறை குர்ஆனுடைய ஞானத்தை, திருமறை குர்ஆனுடைய அறிவை தெளிவாக விளங்கி வைக்கிறார்களோ, திருமறை குர்ஆனோடு தங்களுடைய தொடர்புகளை அதிகரிக்கின்றார்களோ, அவர்களுக்கு இந்த மூன்றையும் திருமறை குர்ஆன் கொடுக்கும். எது உண்மை எது பொய் என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவை கொடுக்கும். நேர்வழி இதுதான் என்பதற்குரிய சான்றுகளை திருமறை குர்ஆன் கொடுக்கும். அத்தோடு அது நேர்வழியையும் அதை காட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான் மாதம். எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், உங்களில் யாரெல்லாம் இந்த மாதத்தை அடைகிறார்களோ, அதற்கு இந்த மாதத்தை அடைந்து நோன்பு நோற்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் கட்டாயம் இந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உத்தரவிடுகின்றார். யார் நோயாளியாகவோ பயணத்திலோ இருக்கிறார்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாக ஆக்கி இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாக்கும் ரமலான், ரமலான் மாதம் உங்களிடம் வந்துவிட்டது, ஷஹ்ரு முபாரக், இந்த மாதம் பரக்கத் நிறைந்த ஒரு மாதம். இந்த ரமலான் மாதம் பரக்கத் நிறைந்த ஒரு மாதம். எப்படி இது ரமலான் மாதம் பரக்கத் நிறைந்த ஒரு மாதம்? ஏராளமான பரக்கத்துகள் இந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு ஏராளமான நன்மைகளை பரக்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்தியத் அப்வாபுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிறது. இறைவனுடைய கருணை வாயில்கள், அல்லாஹ்வுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிறது. மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, ஃபுத்தியத் அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. இன்னொரு அறிவிப்பிலே நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபுத்தியத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் இறைவன் தன்னுடைய அருள் வாயில்களை திறக்கின்றார். இந்த மாதத்திலே நாம் இறைவனுடைய திருப்தியை நாடி, மறுமை வெற்றியை நாடி, அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மைகளை வாரி வாரி தருகின்றான். அருள் வாயில்கள் திறக்கப்படும் பொழுது நம் சொர்க்கம் செல்வது நமக்கு எளிதாகி விடுகின்றது. இந்த ரமலான் மாதம் நாம் அதிகமான நன்மைகளை பெறுவதன் மூலமாக நாம் நரகத்தை விட்டும் தடுக்கப்படுகின்றோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் அப்வாபுல் ஜஹன்னம், நரகத்துடைய வாயில்கள் பூட்டப்படுகிறது. ஷைத்தான்கள் இந்த மாதத்திலே விலங்கிடப்படுகிறார்கள். மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, எல்லா ஷைத்தான்களும் விலங்கிடப்படுவதில்லை. மரதத்து ஷயாத்தீன், இந்த மாதத்திலே சில மூர்க்கத்தனமான ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விலங்கிடுகின்றான். நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஷைத்தான்கள் வழிகெடுத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் இதிலே சில மூர்க்கத்தனமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ரமலான் மாதம் நோன்பு இருக்கு பாருங்க, இது நமக்கு கட்டாய கடமை. இந்த மாதத்துல ஒருவன் நோன்பு நோக்காமல் அலட்சியமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய பெரும் பாவத்தில் அவன் மூழ்கி விடுகிறான். சில பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் தேர்வை காரணம் காட்டி, அது ஏதாவது விளையாட்டு போட்டியில பங்கெடுக்கின்றோம் என்பதை காரணம் காட்டி ரமலான் மாதத்துல நோன்பு நோக்காமல் இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அதிகமாக உணராமல் இருக்கின்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் 5 தூண்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது.
புனியல் இஸ்லாம் அலா ஹம் ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. தொழுகையை நிலைநாட்டுவது, ரமலான் மாதம் நோன்பு நோற்பது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வது, இந்த 5 தூண்களின் மீது நம்முடைய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தூண் தான் ரமலான் மாத நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த நோன்பு எந்த அளவுக்கு கட்டாய கடமை? நோன்பு என்பது அது ரமலான் மாதத்தோடு, ரமலான் மாதத்தில் மற்ற எந்த கடமைகளையும் செய்யாமல் ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பு நோற்பதுனா அவர் பெரும் சிறப்பை அடைந்து விட முடியாது. தௌஹீத் கொள்கையோடு தொழுகையோடு சேர்த்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு என்ற பெரும் கடமையின் சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் ஆமன பில்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு, வ அகாம ஸலாத், தொழுகையை நிலைநாட்டி, வ ஸாம ரமலான், ரமலான் மாதம் நோன்பு நோக்கிறாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் நோன்பை மட்டும் தனித்து சொல்லவில்லை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொண்டு 5வது தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றால் கான ஹக்கன் அலல்லாஹி அய்யுத்ஹிலுல் ஜன்னah ஜாஹத ஃபீ சபீலில்லாஹ், அவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தாலும் சரி, அல்லது அவர் எந்த ஊரிலே பிறந்தாலோ அந்த ஊரிலேயே அவர் அமர்ந்து மரணித்தாலும் சரி, அல்லாஹ் ரசூல் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றால் கான ஹக்கன் அலல்லாஹி அய்யுத்ஹிலுல் ஜன்னah, அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது அல்லாஹ்வின் மீது கட்டாய கடமை. அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தாலும் சரி, அல்லது ஜலசஃபி அர்லிஹில்லதி உலித, அவன் பிறந்த ஊரிலேயே அவன் தங்கி இருந்து மரணித்தாலும் சரி, இந்த 3 காரியங்களும் ஒன்று பெற்று விட்டால் கண்டிப்பாக அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து தீர வேண்டும் என்பதை அல்லாஹ் அவன் மீது கடமையாக்கி கொண்டார். மற்றொரு அறிவிப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு பேர் தான் தௌஹீத். தர்கா வழிபாடு, தாயத்து, தகடு, நேற்றெல்லாம் ஊரிலே பெருங்கொண்ட கூட்டம் தர்கா வழிபாடு என்ற பெயரில் உருஸ் கொண்டாடி கொண்டிருந்தார்களே, இந்த ஷிர்கான நம்பிக்கையோடு நோன்பு நோற்பதில் கடுகளோ புண்ணியம் கிடையாது. பழைய அஷ்ரக்களை அப்பத்தன அமலும், நிறைய நீர் இணை வைத்தாலும் சரி உங்களுடைய எல்லா நல்லறமும் அழிந்து போய்விடும். அவ்வளவு கொடூரமான பாவம் இந்த தர்கா வழிபாடுகள். அது ஒரு புறம் இருக்கட்டும். நபிகள் நாயகம் சொன்னார், இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஓ சல்லு ஹம்ஸக்கும், 5வது தொழுகைகளை நீங்கள் முறையாக தொழுது வாருங்கள். ஓ சாமு ஷஹருக்கும், ரமலான் மாதத்தில் நீங்கள் உங்களுக்குரிய கடமையான நோன்பை முறையாக நோட்டுக் கொள்ளுங்கள். ஓ அஜ்ஜு ஜகாத் அம்வாலிக்கும், உங்கள் செல்வங்களுக்குரிய ஜகாத்தை நீங்கள் முறையாக நிறைவேற்றுங்கள். ஓ அத்தியமுதா ஆம்ரிக்கும், ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருந்தால் உங்களுடைய ஆட்சி தலைவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய சொர்க்கத்திற்குள் நீங்கள் இலகுவாக நுழைந்து விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு கட்டாய கடமை என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார். ரமலான் மாதத்துல ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ஒரு வானவரை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான். ஒவ்வொரு இரவிலும் ஒரு வானவர் வருகிறார். ரமலானுடைய முதல் இரவில் இருந்து அந்த வானவர் சொல்வாராம், யா தாலிபல் ஹைர் ஹலும்ம, நன்மையை தேடக்கூடியவனே நீ விரைந்து வா. யா தாலிப ஷர்ரி அம்சி, தீமைகளை தேடக்கூடியவனே நீ குறைத்துக் கொள். ரமலான் மாதம் என்பது சடங்கு அல்ல. எல்லோரும் நோன்பு நோக்கிறார்கள் நாமும் நோற்போம் என்ற அடிப்படையில் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வானவர்கள் அழைப்பதை நாம் உணராவிட்டாலும் இறை தூதரின் நாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டான். முதல் நாள் சகல் செய்தவுடன் வேக வேகமாக குர்ஆனை ஓதுவது, 5 சுபஹ் தொழுகைக்கு வருவது, அடுத்தடுத்த நாட்களில் ஒட்டுமொத்த அமல்களையும் விட்டுவிட்டு எப்பொழுதெல்லாம் இந்த ரமலான் முடிய போவது என்று வேண்டாம் வெறுப்பாக இருப்பதில் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நன்மைகளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வானவர் அறிவிக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இந்த ரமலான் மாதத்தை நாம அடைந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறத வச்சுக்கிறீங்க. நம்மள மாதிரி துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜும்மா உரையிலே ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆமீன் என்று சொன்னார்கள். அதில் ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? போதர் இமன் அதரக்க ரமலான் ஃபலம் யுஃபல்லு,
ரமலான் மாதத்தை அடைந்தும் எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு இறையருள் தூரமாகட்டும், அவன் நாசமாகட்டும். ஒருவனுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி தூய்மையான நீரோடை ஓடுகிறது. அப்பொழுதும் அவன் சொரிசலங்கு பிடித்தவனாக அழுக்கானவனாக இருந்தால் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டு வாசலுக்கு முன்னாடி தண்ணி ஓடுதப்ப நீ இவ்வளவு அழுக்கானவனா இருந்தால் அதுல ஏதாவது ஒரு அவன் அழுக்காக இருக்கிறது ஏதாவது பொருத்தம் இருக்கான்? ஒரு பாலைவன நாட்டுல இருக்கிறான், தண்ணி இல்ல, தேய்ப்பதற்கு உடைகளை சுத்தம் செய்வதற்கு போதுமான சோப்பு இல்ல, இப்படி இருந்தா அது ஒரு காரணம். வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுகிறது, அவன் அழுக்காக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு பொருத்தமற்ற ஒன்றா ஆகும் அல்லவா? அதான் ரமலான் மாதம் மன்னிப்பிற்குரிய ஒரு மாதம். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இந்த மாதத்தை அடைந்தும் நான் இறைவனிடம் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று ஒருவன் இருந்தால் அவன் நாசமாக வேண்டியதுதான். அவனுக்கு இறையருள் தூரமாகத்தான் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானை ஷஹ்ரு முபாரக் என்றார், பரக்கத் நிறைந்த மாதம் என்றார். பரக்கத் என்றால் அது தானாக கிடைப்பதில்லை, அது பரக்கத்து மினல்லாஹ், பரக்கத் அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. அல்லாஹ் எந்த அளவிற்கு இந்த ரமலான் மாதத்தில் பரக்கத் வைத்திருக்கிறான்? சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் சாம ரமலான் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. நோன்பு நோற்பதற்கு 2 நிபந்தனை அதிகார சொல்லி காட்டுறாங்க. மன் சாம ரமலான் ஈமானன் வ இஹ்திசாப், இறை நம்பிக்கையோடு, இது அல்லாஹ் விதித்த கடமை என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை கட்டாய கடமை. என்னை படைத்த இறைவன் எனக்கு விதியாக்கி இருக்கின்றான், இதை நான் செய்யாவிட்டால் பாவியாகி விடுவேன் என்கின்ற அந்த பயத்தில் இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்து நன்மையை எதிர்பார்த்தும் யார் நோன்பு நோக்கிறாரோ தம்பி அவனுடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, சிறுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய பரக்கத் இந்த நோன்பிற்கு இருக்கிறது. அது ரமலானும் இலா ரமலான், ஒரு ரமலானிலிருந்து மற்றொரு ரமலான் மாதம். நாம் கடந்த வருடம் ரமலானில் நோன்பு வைத்தோம், இந்த வருடம் நாம் ரமலானில் நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் இந்த 2 மாதங்களும் 2 வருடத்திற்கு மத்தியில் உள்ள முகஃபிராத்து லிமா பைனஹும், அந்த 2 ரமலானுக்கு மத்தியில் நடந்த எல்லா பாவங்களையும் அழித்து விடுகிறது, இல்லாமல் ஆக்கி விடுகிறது, போக்கி விடுகிறது. அவ்வளவு பெரிய பரக்கத் இந்த ரமலான் மாதத்திற்கு இருக்கிறது. ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை ஜமாத்தா நிறைவேற்றுகிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் காம இமாமி ஹத்தா யன்சரிஃப குதிப லஹு கியாமுல் லைலா. ரமலான் மாதத்தில் மட்டும் இரவு தொழுகை நமக்கு ஜமாத்தாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. மற்ற மாதங்களில் ஜமாத்தாக தொழுவது நபிமொழி கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் தொழுத தப்பு கிடையாது. ரமலான் மாதத்தில் இரவு தொழுகை ஜமாத்தாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய பரக்கத். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் காம மஅல் இமாமி ஹத்தா யன்சரிஃப், யார் இமாமோடு தொழுகையை இரவு தொழுகையை துவக்கியதிலிருந்து இமாம் விட்டு தொழுகை சலாம் கொடுக்கின்றவரை யார் இமாமோடு இரவு தொழுகை தொழுகின்றாரோ, ஒரு 1 மணி நேரம் வருமா, 1.25 மணி நேரம் வருமா, குத்திபலோ கியாமுல், அவருக்கு இரவு முழுவதும் தொழுத நன்மை எழுதப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் தொழக்கூடிய இரவு தொழுகைக்கு செய்த பாக்கியம். எல்லா காலங்களிலும் யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் இஷா தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் பாதி இரவு தொழுகையை கொண்டவர் எல்லா நாட்களிலும். யார் சுபஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ, இஷாவை இமாம் ஜமாத்தோடு தொழுது சுபஹையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் முழு இரவும் தொழுத நன்மை அவருக்கு கிடைக்கிறது. இப்ப ரமலான் மாதத்துல இஷாவை இமாம் ஜமாத்தோடு தொழுது, இரவு தொழுகையும் நாம் இமாம் ஜமாத்தோடு தொழுது, சுபஹையும் இமாம் ஜமாத்தோடு தொழுது வச்சுக்கிடுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த தொழுகையில வைத்திருக்கின்றான். தொழுகை 5வது தொழுகை கடமையாக்கப்படும் பொழுது 5 நேரம் தான் தொழுகை, ஆனால் இதனுடைய கூலி 50 நேர தொழுகைக்கு சமமானது என்று அல்லாஹ் சொன்னான். அதுபோன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ரமலான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இரவு தொழுகை இமாம் ஜமாத்தோடு சரியாக இமாம் கடைசி வரை, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இமாமோடு தொழுதால் இரவு முழுவதும் தொழுது நன்மை. அப்படி நாம் இந்த மாதத்தை பயன்படுத்துகிறோமா? நோன்பு கலந்து விட்டாலே மக்கள் எல்லாம் அலைய பாய்கிறார்கள். இஷா தொழுகை எத்தனை பேர் ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறார்கள் எல்லா நாட்களிலும். ரமலான் மாதத்தில் எத்தனை பேர் நாம் இரவு தொழுகையை முதலிலிருந்து கடைசி வரை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு நாம் எத்தனை பேர் முயற்சி செய்கிறோம்? ரமலான் அல்லா நாட்கள்ல
வீட்டுல தொழுவது சிறந்தது, இரவு தொழுகையை. ஆனால் ரமதான் மாதத்தில் இமாம் ஜமாத்தோடு தொழும்போது இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அதில் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சா சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இறைவன் காட்டிய வழிமுறை. நோன்பிற்கென்று பல ஒழுக்கங்கள் இருக்கிறது. அந்த ஒழுக்கங்களை பேணி நோன்பு நோட்டால் அவன் எப்படி இருக்க வேண்டும், எந்த எண்ணத்திலே நோன்பு நோக்க வேண்டும், அந்த நோன்பினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த ஒழுக்கங்களை பேணி மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ, இது கடமையான நோன்புக்கு மட்டுமல்ல, சுன்னத்தான் நோன்பிற்கும் சேர்த்துதான். சுன்னத்தான் நோன்பிற்கு இவ்வளவு பெரிய சிறப்பு என்றால் கடமைக்கு எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ பக்கதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஹரீஃபம் மினன் நார், அவனுடைய முகத்தை 70 ஆண்டுகள் அல்லாஹ் நரகத்தை விட்டு பெறமாக்குகிறான். 70 ஆண்டுகள் நாம் நோக்கக்கூடிய ஒரு சுன்னத்தான் நோன்பு. ஆனால் அந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும்? ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் ஜிஹாத் போர்க்களம் என்று விளங்கி விடாதீர்கள். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் வகுத்து தந்த நெறிமுறைப்படி ஒரு நோன்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்பாண்டவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்றே, இது சடங்கல்ல, கடமை, செய்தாக வேண்டிய கட்டாய கடமை, உங்களுக்கு முன்பாண்டவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. தக்வாவுடைய அசலான அர்த்தம் என்ன? தக்வாவுடைய அசலான அர்த்தம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சாபம் நம்மீது ஏற்படாமல் தடுக்கக்கூடிய காரியங்கள் செயல்களை செய்வதற்கு பேர் தக்வா. தக்வான்னு சொன்னோம்னா ஒரு நீண்ட தாடி வச்சிருக்காரு தக்வா நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறவன். தாடி என்பது சுன்னத், வலியுறுத்தப்பட்ட ஒரு கட்டாயமாக வைக்க வேண்டிய ஒரு மார்க்க கடமையாக்க ஒரு விஷயம். அதே நேரத்துல அல்லாஹ் வெளி தோற்றங்களை பார்க்க மாட்டான். தக்வாவுடைய அசல் என்ன? ஜுப்பாவை அல்லாஹ் பார்ப்பானா? தொப்பி அல்லாஹ் பார்ப்பானா? காசு பணத்தை அல்லாஹ் பார்ப்பானா? தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பானா? இன்னல்லாஹ யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ இலா அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள். தக்வாவுடைய அசல் என்னவென்று சொன்னால் இறைவனுடைய கோபம், இறைவனுடைய வெறுப்பு, இறைவனுடைய தண்டனை, இறைவனுடைய அதிருப்தி நம் மீது ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பேர் தக்வா. அவர் நோன்புடைய நோக்கம் என்னன்னா அல்லாஹ்வுக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக, உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஃபீ சபீலில், அல்லாஹ்வுடைய பாதை ஒரு நோன்பு நபியாக சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதை என்று சொன்னால் தக்வாவை இந்த நோன்பு நமக்கு தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லம் யதா கௌல ஸூரி வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமுஹு வ ஷராபுஹு, யார் தீய வார்த்தைகள் பேசுவதையோ தீய செயல்கள் செய்வதையோ விடவில்லையோ அவர்கள் உணவையும் குடிபானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. நாம உண்ணாமல் இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய ஹஸானா கூட போகிறதா? நாம் குடிக்காமல் இருப்பதனால் அல்லாஹ்வுடைய ஹஸானா கூட போகிறதா? அவன் கியாமத் எவ்வளவுதான் கியாமத் நாள் வரை வாரி வாரி வழங்கினாலும், முடிவே இல்லாத காலம் வரை அல்லாஹ் வாரி வாரி வழங்கினாலும் அவனுடைய ஹஸானாவில் ஒரு ஊசி முனையளவு கூட குறைய போவது கிடையாது. எதற்காக இந்த நோன்பு? நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால தீய வார்த்தை பேசாதீர்கள் நபிகள் சொன்னாங்க. அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். இந்த நோன்பை பயன்படுத்தி நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு போர் வீரன் கையில் கேடயம் இருக்கும் பொழுது கேடயம் தானாக அம்பையும் ஈட்டிகளையும் வாளையும் தடுத்து விடுமா? அவனை நோக்கி வரக்கூடிய அம்பை, அவனை நோக்கி வரக்கூடிய வாளை
அவனை நோக்கி வரக்கூடிய ஈட்டியை இந்த கேடயத்தை வைத்து இவன் தடுக்க வேண்டும். நோன்பை வைத்து நாம் பக்குவப்பட வேண்டும். அசோபு ஜின்னத்தும், நோன்பு என்பது கேடயம். நோன்பு வைத்து விட்டீர்களா, நீங்கள் பல தீய வார்த்தைகளை பேசாதீர்கள். ரஃபஸ் என்று சொன்னால் தீய வார்த்தை பேசுவது, கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, அதிகமான காரியங்களை செய்வது, எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் ரஃபஸ். ஃபலா யர்ஃபுஸ், நீங்கள் தீய காரியங்களை தீய வார்த்தைகளை பேசாதீர்கள், கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடாதீர்கள். வலா எஜ்ஹுல், முட்டாள்தனமான காரியத்தை செய்யாதீர்கள். நோன்பு நோட்டு கொண்டு முட்டாள்தனமான காரியத்தை செய்யாதீர்கள். நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகாரி சொன்னார்கள், இதா அஸ்பஹ அஹதுக்கும் சாயிமன், உங்களில் ஒருவர் நோன்பு நோட்டு கொண்டிருந்தால், கடமையான நோன்புக்கு மட்டுமல்ல எல்லா சுன்னத்தான் நோன்புக்கும் உரிய சட்டம் தான். உங்களில் ஒரு காலையில் நோன்பு நோட்டு இருக்கிறார், யாராவது ஒருவன் அவனை திட்டினால், அவனோடு சண்டை வம்பு சண்டைக்கு வந்தால், நான் நோன்பாளி என்று அவன் சொல்லட்டும். அது அவன மனசுக்குள்ள, நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், நாம வம்பு சண்டைக்கு போகக்கூடாது, நாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோம் என்று தன்னை பக்குவப்படுத்தக்கூடிய பயிற்சியை அவன் பெற வேண்டும். நபிகள் சொன்னார்கள், இந்த மாதிரி பக்குவப்பட்ட நோன்பு இருக்கு பாருங்க, இறை நம்பிக்கையின் அடிப்படையில் நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும் நோன்பு இருக்கு பாருங்க, இப்படிப்பட்ட நோன்பாளி சொன்னார்கள். இந்த நோன்பாளியினுடைய, அல்லாஹ்வின் சத்தியமாக இந்த நோன்பாளியினுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியை விட மரணிக்கிறது. என்ன காரணம்? எதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட கூலியை கொடுக்கின்றான்? அல்லாஹ் சொல்லியிருந்தான். அல்லாஹ் சொல்ல நபிகள் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு, மனிதன் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் அவனுக்குரியதுதான். அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது. அப்படின்னா என்ன இருக்கும்? நாம தொழுதாலும் சரி, நோன்பு நோட்டாலும் சரி, குரான் நாம தொழுதாலும் சரி, குரான் ஓதினாலும் சரி, தர்மம் செஞ்சாலும் சரி, எந்த நற்காரியத்தை செஞ்சாலும் நோன்பு வைத்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய கூலி நமக்கு தான். ஆனா அல்லாஹ் சொல்கின்றான், எல்லா அமலும் அவனுக்குரியது, ஆனா நோன்பு எனக்குரியதுங்கிறான். அப்படி என்ன அதனுடைய விளக்கம் என்ன? நாம எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமல் நாம் சொல்லாமலேயே மற்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. நாம தொழுகிறோம், நான் தொழுகிறேன் சொல்லாட்டாலும் நாம தொழுவதை மற்றவர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பள்ளியில தொழும் பொழுது அதுல முகஸ்துதி நுழைய வாய்ப்பு இருக்கிறது. நாம போய் சொல்லுவோம், நம்ம தக்பீர் கட்டி தொழுவோம், எல்லாரும் பார்க்கும்போது மற்றவர்கள் பார்க்கிறார்கள், சரியாக தொழுவோம் என்ற முகஸ்துதி அங்க வர வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் காப்பாத்தணும். நாம குரான் ஓடும்போது அது வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் நோன்பை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம் என்பதை நாம் சொல்லாமல் யாருக்கும் தெரிய போவதில்லை. நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொன்னாதான் தெரியும். நாம பாட்டுக்கு சொல்லாமல் நார்மலா இருக்கிற யாருக்கும் தெரிய போகுதா? தெரியாது. அது நாம் சொல்லாமல் முகஸ்துதி நுழைவதற்கு வாய்ப்பே கிடையாது. இரண்டாவது, ஒரு நோன்பாளி தனிமையில் இருக்கும்போது யாரும் பார்க்கவில்லை, பகல் நேர தனிமையில் இருக்கிறான். அவன் நினைத்தால் குடிக்கலாம், அவன் நினைத்தால் சாப்பிடலாம், அவன் நினைத்தால் அவனுடைய மனைவியோடு அவன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விடலாம். என்றாலும் அவன் தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறான், என்னுடைய இறைவன் பார்க்கிறான். இதான் உண்மையான இஹ்லாஸ். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலும் இதுதான் வெளிப்பட வேண்டும். இதற்காகத்தான் நோன்பு. என்னுடைய இறைவன் பார்க்கிறான், என்னுடைய இறைவன் எனக்கு குடிக்கக்கூடிய இடத்தில் தண்ணீர் இருந்தாலும், சாப்பிடக்கூடிய இடத்தில் நோன்பு இருந்தாலும், அனுபவிக்கக்கூடிய இடத்தில் நான் கட்டிய மனைவி இருந்தாலும் என்னுடைய இறைவன் பார்க்கிறான். நோன்புடைய பகல் நேரத்தில் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்று நாம் இறைவனை அஞ்சும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பினால் ஒரு உண்மையான இஹ்லாஸை அடைகின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது. இந்த வானம் பூமி எல்லாம் அல்லாஹ்வுடையதுதான். ஆனா பள்ளிவாசல் கைத்துள்ள அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அதனுடைய முக்கியத்துவத்திற்கு கண்ணியத்திற்காக. அது போன்று எல்லா அமல்களும் அல்லாஹ் தான் கூலி வழங்குகின்றான். ஆனால் இந்த நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் பிரத்யேக கூலியை வழங்குகின்றான். நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்வதற்கு சொன்னார்கள், நோன்பு என்பது எனக்குரியது, ஆனா அல்விசிபிஹி, நான் தான் இந்த நோன்பிற்கு கூலி வழங்குகின்றேன்.
எனக்காகத்தான் அவன் உணவையும் குடிபானத்தையும் தன்னுடைய மன ஆசைகளையும் கட்டுப்படுத்திக் கொண்டான். மற்ற எந்த வணக்கமா இருந்தாலும், நோன்பு அல்லாத எந்த வணக்கமாக இருந்தாலும் அதற்கு எண்ணிக்கையில் தான் கூலி. நாம தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், தர்மம் செய்யறோம், அதை பொறுத்து அல்லாஹ் என்ன செய்வான்? 10 இருந்து 70 மடங்கு 700 மடங்கு என்று ஒரு எண்ணிக்கையை வச்சு, அது 7000 மடங்கு 7 லட்சம் மடங்கு கூட இருக்கலாம். ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் கூலி வழங்குவான், ஒவ்வொருவருடைய இஹ்லாஸை பொறுத்து. ஆனா நோன்புக்கு மட்டும் என்ன கிடையாது? எண்ணிக்கை கிடையாது. அதுல நபியா சொன்னாங்களா இல்லையா? மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தந்த அந்த ஒழுக்க மாண்புகளை பேணி யார் ஒரு நோன்பு வைக்கிறார்களோ பஹல்லாஹு வஜ்ஹு 70 ஹரீஃபம் மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் தூரமாக்குறான்னு சொன்னா ஒரு நோன்புக்கு இவ்வளவு பெரிய கூலி சொன்னோம்னா, நோன்புக்கு ஒரு வரையறையே கிடையாது. மற்ற எல்லா அமல்களுக்கும் ஒரு வரையறை உண்டு. வரையறை என்று சொன்னால் இறைவன் நாடிய வரையறை, அது எவ்வளவு பெரிய எண்ணிக்கையாக இருக்கலாம் இஹ்லாஸை பொறுத்து. ஆனால் நோன்பிற்கு மட்டும் நம்பவே இல்லாமல் அல்லாஹ் நாடிய கூலியை அல்லாஹ் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துல 8 வாசல்கள் சொர்க்கத்துக்கு, அதுல ஒரு வாசல் பேர் ரையான். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள். அந்த ரையான் என்கின்ற வாசல் யாருக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கு? நோன்பாளிக்காக. மறுமையில சொர்க்கத்துக்கு போனோம்னு கேட்கப்படும், ஐன சாயிமூன், நோன்பாளிகள் எங்கேன்னு சொன்னோம்னா உண்மையிலே அல்லாஹ்வுக்காக யார் நோன்பு வச்சாங்களோ, சடங்காக அல்ல, சம்பிரதாயமாக அல்ல, அந்த நோன்பினுடைய ரமதான் மாதத்துடைய சிறப்பை உணர்ந்து, நோன்பினுடைய மாண்பை உணர்ந்து, இறைவனுடைய கூலி எதிர்பார்த்து யார் நோன்பு வைத்தார்களோ அந்த நோன்பாளிகள் அந்த வாசல் வழியாக செல்வார்கள். அவங்க போயிட்டாங்கன்னா அந்த வாசல் அடைக்கப்பட்டு ஒரு நபியா சொன்னாங்க, ஒமன் தஹலஹா அவமன் தஹலஹு, அந்த வாசல் எவன் நுழைந்து விட்டானோ யம் யௌமல் அபதா, ஒருபோதும் அவனுக்கு தாகம் என்பது ஏற்படாது. சொர்க்கத்துல நம்ம எதுவும் குடிக்கமானு நினைச்சிடாதீங்க, தாகத்துக்காக குடிக்கமான, ருசிக்கான நிறைய குடிப்போம் சொர்க்கத்துல. நம்ம எல்லாத்தையும் நம்ம தாகத்துக்கு மட்டுமா சாப்பிட்டு இருக்கிறோம், தாகத்துக்காக குடிப்போம் ரொம்ப கம்மி, சுவைக்காக நிறைய பானங்களை குடிக்கிறோம். அப்ப அந்த ரையான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகள் சென்று விட்டால் அதற்கு பிறகு தாகம் என்பதே ஏற்படாது. தாகத்துக்காக எதுவும் குடிக்கணும் அவசியம் இல்லை. அப்ப அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நோன்பில் வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய கூலி எதற்கு நோன்பு நோக்கிறார்கள்? அவர்களுக்கு 2 சந்தோஷம். நபியா சொல்லி சாயினி ஃபதஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா? அவன் நோன்பு திறக்கும் போது அல்லாஹ் காண்டி, அல்லாஹ் கஷ்டப்படுத்த விரும்பல, நாம் இறைவனுக்காக பயந்து கூலி எதிர்பார்த்து நம்ம சாப்பிடாம உண்ணாம பருகாம சுபுவம் பாகல இருந்து சூரிய மறையிற வரைக்கும் நாம இருக்கிறோம். நாம நோன்பு திறக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம், நம்முடைய உடம்புக்கு நாம உணவை எடுக்கிறோம், விதவிதமான உணவுகளை சாப்பிடுகிறோம், இறைவன் அனுமதித்த ஹலாலான பொருளை சந்திக்கிறோம். இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அவனுடைய இறைவனை சந்திக்கும் பொழுது தன்னுடைய நோன்பினால் அவன் சந்தோஷப்படுகிறான். இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறது, இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறது. இந்த நோன்பு உண்மையான தௌஹீதை ஒரு அடியானுக்குள் விதைக்கிறது, அவனை குஃப்ரை விட்டும் ஷிர்கை விட்டும் காப்பாற்றுகிறது. நான் எல்லா ஷிர்கையும் செய்வேன், எல்லா குஃப்ரையும் செய்வேன், நோன்பும் நான் வைப்பேன் என்று சொன்னால் அவன் சடங்காக செய்கிறான். நோன்புடைய அடிப்படையான நோக்கத்தை அவன் விளங்கவில்லை. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அற்புதமான ஒரு மாதம். நபிகள் சொன்னார்கள், இந்த மாதத்திலே லில்லாஹி ஃபீஹி லைலத்துன், இறைவனுக்காக இறைவனுக்குரிய ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த நன்மை எவனுக்கு தடுக்கப்பட்டு விட்டதோ அவன் எல்லா நன்மைகளும் தடுக்கப்பட்டவனை போன்றது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவை, லைலத்துல் கத்ர் இரவை உள்ளடக்கிய ஒரு மாதம், குர்ஆன் அருளிய மாதம், நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கான மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவுடைய நன்மையை ஹஜ்ஜுக்கு நிகராக சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு பரக்கத் நிறைந்த ஒரு மாதம். ரமலான் மாதத்தில் தர்மங்களை வாரி வாரி வழங்கினார்கள். வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக தர்மம் செய்தார்கள். ரமலான் மாதத்திலே குர்ஆனை அதிகமாக ஜிப்ரீலிடம் ஓதி காட்டினார்கள். அப்படி என்ற இந்த மாதம் அவ்வளவு பரக்கத் நிறைந்த மாதம். நாம் குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டிய மாதம், தர்மங்களை வாரி வாரி வழங்க வேண்டிய மாதம், இறை அச்சத்தை இறை பயத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு மாதம், நம்முடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய மாதம்.
இது வெறுமனே சம்சாவையும் கரியையும் இறைச்சியையும் விதவிதமான பானங்களையும் அருந்துவதற்குரிய ஒரு மாதம் அல்ல. இதையெல்லாம் பெற்று அதை நாம் அனுபவிச்சா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சாப்பிடுவதற்குரிய மாதமா இது? நோக்கத்தை விட்டுவிட்டு தும்ப விட்டுட்டு வாழ குறிச்சு என்ன புண்ணியம்? ரமலானுடைய நோன்பை நோக்கத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அடுத்த ஆண்டுகளும் உயிரோடு இருக்குமா சொல்ல முடியாது. நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். எனவே இந்த ரமலானின் முதல் நாளில் இருந்து ஏன் ரமலான் வருவதற்கு முன்பாக நம்முடைய நிய்யத்தை நாம் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த ரமலான் சரியா பயன்படுத்தணும். நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய மாதமாக பயன்படுத்த நாம் மரணிக்கின்றவரை இந்த ரமலான் மூலம் பெறக்கூடிய பயிற்சி நாம் மரணிக்கின்றவரை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அற்புதமான அருள் நிறைந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஒரு பிப்ரவரி 14 நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய உலகளாவிய ஒரு வழிகேடு. அது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் இளம்பெண்ணும் விதிவிலை கிடையாது. என்ன வழிகேடு? காதலர் தினம் என்ற பெயர்ல எல்லா விதமான மானக்கேடான காரியத்தையும் அசிங்கத்தையும் அரங்கேற்றக்கூடிய, அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தினமாக காபிர்களால் உண்டாக்கப்பட்டதுதான் இந்த காதலர் தினம் என்பது. உண்மையிலேயே இது ஒரு சிலை வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு உண்டாங்க. ஏதோ ஒரு நாட்டுல அன்புங்கிற பெயர்ல ஒரு சிலையை உண்டாக்கி அதற்காக விழா எடுக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த காதலர் தினம் என்பதை அவர்கள் உண்டாக்கினார்கள். அப்ப இந்த காதலர் இது முழுக்க முழுக்க காபிர்களுடைய இறை மறுப்பாளர்களுடைய இணை வைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு நாள். நம்முடைய மார்க்கத்தில் நமக்கு 2 பெருநாள் தான். நபிகள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனாவாசிகள் அவர்கள் ஒரு நாளை விழாவாக பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இது என்ன நாள் என்று கேட்கும் பொழுது இது எங்களுடைய பெருநாள், நாங்கள் இதில் விளையாடுவோம், சந்தோஷமாக இருப்போம் சொல்லுவோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த நாளுக்கு பகரமாக இன்னும் சிறந்த 2 நாட்கள் உங்களுக்கு தந்து விட்டார். ஒன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பு என்ற பெரும் கடமையை செய்து நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள் ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள். இன்னொன்று ஈதுல் அத்ஹா, ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய 10ஆம் நாள் கிரிகைகளை செய்யக்கூடிய அந்த நாளில் உலகத்தில் உள்ள பிற மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த அத்ஹா. ஈதுல் அத்ஹா என்று 4 நாட்கள், பிறை துளசி பிறை 10, 11, 12, 13. இந்த 2 பெருநாட்களும் தான் இஸ்லாம் நமக்கு தந்தது. இதுதான் நபிமொழி அடிப்படையை கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள். அப்ப இந்த காதலர் தினம் என்பது இதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பி கைரினா ஃபலைஸ மின்னா. யார் நம் அல்லாதவர்கள் தீய கொள்கை உடையவர்களுடைய அவர்களுக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ, பிதஅத் செய்பவர்கள், ஷிர்கை செய்பவர்கள், இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களை செய்ய ஒப்பாக யார் நடக்கிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். இஸ்லாம் அல்லாஹ் லா தக்ரபுல் ஸினா, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். பார்வையை தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமின்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும், யஃபலூ ஃபுரூஜஹும், கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், குல்லில் மூமினாத்தி யகுல்லூ மின் அப்சாரிஹின் வ யஃபலூ ஃபுரூஜஹும், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும், தங்கள் கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 பாதுகாப்பு கவசங்களையும் உடைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஷைத்தானிய வழிமுறை இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இந்த காதலர் தினம். எத்தனை பெண்கள் நாசமாக இருக்கிறார்கள், எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது. எவ்வளவு அனுபவப்பட்டாலும் அந்த ஷைத்தானுடைய சதிவலையை விட்டும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் சிலர் அதை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இல்லை. அது அவருடைய வாழ்க்கைக்குத்தான் அது எதிராக இருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், இறை நம்பிக்கையாளர்களே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். وَمَن يَتَّبِعْ خُطُوَاتِ الشَّيْطَانِ فَإِنَّهُ يَأْمُرُ بِالْفَحْشَاءِ وَالْمُنكَرِ. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை யார் பின்பற்றுகிறானோ அவன் தீமையான காரியங்களையும் மானக்கேடான காரியங்களையும் தான் அவன் செய்வான், நன்மை நமக்கு விளைவிக்காது. எனவே இதுபோல இந்த காதலர் தினம் என்ற பெயரில் உள்ள வழிகேடுகளை விட்டும், இணை வைப்பாளருடைய கலாச்சாரத்தை விட்டும்,
இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாம் தடுத்த இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திய ஒழுக்க மாண்புகளுக்கு எதிரான இந்த தீமையை விட்டும் ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களும் இளம் பெண்கள் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அறியாமல் இது போன்ற வழிகேடுகளில் விழுந்து விட்ட மக்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா காலங்களிலும் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்வு புரிவானாக. வாஹது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.